வாங்கிட்டு கண்டிப்பா. இருந்தீங்க. இங்க வந்து அரசாங்கத்துல சம்பளமே எந்த வேலையும் எந்த அரசு நிறுவனத்துக்கு போன சம்பளமே வேலையே செய்ய தேவையில்லை. வேலையே ஆமா ஆமாங்க, அரசாங்க உத்தியோகமே அப்படிதானே. இங்க அப்படிதான் பின்னி எடுத்துருவாங்க அவங்க எல்லாம். யாரும் ஏமாத்திட்டு இருக்க முடியாது. ம். ஏன்னா உங்களுக்கு வந்து இது அதான். பிரிட்டிஷ்காரங்கிறதுல கொண்டு வந்துட்டான். பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அந்த அந்த திட்டத்தை அவன் தெளிவா கொண்டு வந்துட்டான். இந்த உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ம். ரேடியோவை கண்டுபிடிச்ச நம்ம ஒய்ஃபி அவர் பேரு ம், வெஸ்ட் மார்கோனி. பெங்கால். இது மார்கோனி இல்ல. மார்கோனிக்கு முன்னாடியே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர் தான் வந்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். அவரே ஆ. வந்து என்ன பண்றாரு தெரியுமா? ஓகே ஓகே. அஹ், அஹ், வெள்ளைக்காரன் நடத்துற பாடத்தை வெள்ளைக்காரன் நடத்துகிற பள்ளிக்கூடத்துல அந்த காலத்துல மேற்கு வங்காளத்துல வெள்ளைக்காரன் நடத்துற பள்ளிக்கூடமே இருந்தது. 1850 60 70லயே வெள்ளைக்காரன் நடத்துற பள்ளிக்கூடமே இருந்தது. பிரம்மாண்டமான பள்ளிக்கூடம். ம். ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல கூட தியரி தான் சொல்லி கொடுத்தாங்க தவிர லேப் டெஸ்டே கிடையாதுங்க. பிராக்டிக்கல். ம். வெள்ளைக்காரர் சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடத்திலே கிடையாது. ஆனால் அதே அதே வெள்ளைக்காரர் சொல்லி கொடுக்கிற ம். இங்கிலாந்துல எல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் தான் மாணவர் கத்துக்கணும். என்னது ம். 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 இவர் அங்க போய் எக்ஸ்பெரிமெண்டலா பாக்குறாரு. மாணவன் கத்துக்கணும். இவர் என்ன பண்றாருன்னா இந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் இங்க இருந்து அவர் படிப்பிற்காக இங்கிலாந்து அவங்க அப்பா பெரிய பணக்காரரு. அவங்க அப்பா ஜெகதீஷ் சந்திர போஸ் அவங்க அப்பா ம். பணக்காரர். அவர் வந்து கான்வென்ட்ல அப்பவே கான்வென்ட் வந்துருச்சு. ஆனா அவர் கான்வென்ட்ல சேர்த்தாம பெங்கால் இருக்கிற அரசு ம். பள்ளிக்கூடத்தை சேர்த்தினாரு. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாரு. நல்ல அறிவு, ம். பயங்கரமான அறிவு. ஆனா ம். அந்த வெள்ளைக்காரன் நடத்துற பள்ளிக்கூடத்துல ம். போய் பார்த்தா வெள்ளைக்காரன் நடத்துற பள்ளிக்கூட பாடத்துல எந்த சயின்டிபிக் எதுவும் கிடையாது. வெள்ளைக்காரன் நடத்துற பள்ளிக்கூடத்திலே போய் பார்த்து எந்த விதமான பயிற்சி முறையும் கிடையாது. அப்புறம் மேல் படிப்புக்காக உங்க அப்பா வந்து ம். இங்கிலாந்து அனுப்புறாரு. அங்க போய் பார்த்தா நேர்மாறா இருக்கு. எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இங்க ம். வெள்ளைக்காரன் நடக்கிற இங்க வெள்ளைக்காரன் ம். நடத்துற பள்ளிக்கூடத்துல இங்க வெள்ளைக்காரன் நடத்துற பள்ளிக்கூடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. எங்க இந்தியாவுல அதே வெள்ளைக்காரன் நடத்துற அங்க இங்கிலாந்து நடக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். என்னது ம். எக்ஸ்பெரிமெண்ட். அப்பதான் கண்டுபிடிக்கிறாரு இவரு. அடேங்கப்பா பயங்கரமா ஏமாத்துறான்னு இவர் கண்டுபிடிக்கிறாரு. யார் கண்டுபிடிக்கிறாரு? ம். ஜெகதீஷ் சந்திர ஜெகதீஷ் போஸ். சந்திர போஸ். அப்படி இந்தியாவுல என்ன இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ. பிராக்டிக்கல் கல்வி இல்ல. ஆனா வெள்ளைக்காரன் என்ன சதி வெறும் பண்றான் பாருங்க. தியரிட்டிக்கல். அதே பள்ளிக்கூடத்தை இங்க நடத்துறான். அதே இங்கிலாந்துக்காரன் மேற்கு ம். வங்காளத்தை நடத்துறான். அந்த பள்ளிக்கூடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. அதே பள்ளிக்கூடத்தை ம். இங்கிலாந்துல நடத்துறான். அங்க என்ன பண்ணிச்சிருக்கிறீங்க? எக்ஸ்பெரிமெண்டல் இது நேர்ல போய் எஜுகேஷன். கண்டுபிடிக்கிறார். நேர்ல போய் இவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த கோவத்துல இங்க வர்றாரு. திரும்பி வர்றீங்க. ம். அந்த கோவத்துல திரும்பி வந்து இவர் வந்து சோதனை கொடுத்து இவர் உருவாக்குறாரு. யார் உருவாக்குறாரு? ஜெகதீஷ் சந்திர போஸ் சோதனை கொடுத்து உருவாக்குறாரு. பெரிய பணக்காரர் அவங்க ஜெகதீஷ் சந்திர அப்பாவோட போஸ். பேரு. ஆமா. ம். நிறைய கண்டுபிடிக்கிறாரு. எக்கச்சக்கமா கண்டுபிடிக்கிறாரு. ம். ம். அவர் ம். கண்டுபிடிச்சது வச்சு காப்பி அடிச்சுதான் மார்கோனி வந்து இது வாங்கினது. எது வாங்கன்னு கேட்டீங்கன்னா ரேடியோ கண்டுபிடிச்சது. அவர் வந்து அவரே கண்டுபிடிச்சாரு. ம். பக்கத்து அறையிலிருந்து ஒய்ஃபை மூலமாக இங்க பக்கத்தால் ஒரு பட்டாசை வெடிச்சு காட்டுவாரு. ஒரு துப்பாக்கி மாதிரி செஞ்சு கவுண்ட் செஞ்சு ம். அங்கிருந்து ஒய்ஃபை அனுப்புவாரு. அந்த அடுத்த அறையில அடுத்த அறையில போய் அந்த தனித்தனி அறை இடையில செவரு எதுவுமே கிடையாது. ஒய்ஃபை அனுப்பிச்சு அங்க டமார்னு வெடிக்காங்க. அது அது ம். பேடன்ட்டே வாங்கல. நிறைய கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி கார்டியோகிராஃபி கண்டுபிடிச்சாரு. தாவரங்களுக்கு உயிருண்டுன்னு கண்டுபிடிச்சது அவரு தான். இப்படி நிறைய கண்டுபிடிச்சாரு அவரு. அப்ப இந்தியாவில செய்முறை ஒழிச்சே இது வெள்ளக்காரன் தான் செய்முறை ம். ஒழிச்சது. இதை உறுதிப்படுத்துறாரு இவர். ம். இவர் நேர்ல போய் பாக்குறாரு. அப்ப இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு என்னடா வேறுபாடுபானா அந்த பரதேசி அப்பவே அந்த திட்டம் போட்டு பண்ணியிருக்கான். அவன் நடத்துற இங்கிலீஷ் படத்துல ம். செய்முறை கிடையாது. இங்கிலாந்துல செய்முறை எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதனாலதான் அவன் மேல வந்தாருங்க. ம். இங்க தியரி படிச்சு போயிட்டு எதுக்குன்னா இவனுக்கு அடிமை வேலை செய்யறதுக்கு. இதை கண்டுபிடிச்சது இவரு தான். அதனாலதான் சொல்றேன் உலகத்துக்கு கெடுத்து விட்டு போயிட்டான். அவன் ஆசிரியர் செஞ்சு காட்டணும் இவனு செய்வான். ம். அப்ப குருகுல செய்முறை வந்துட்டு குருகுல கல்வி வந்தாச்சு அந்த இடத்துல. கண்டிப்பா ஆசிரியர் கண்டிப்பா. செய்வாரு, மாணவன் செய்வான். மாணவன் சொல்லிட்டு மாணவன் செய்யச்சோன்னா மாணவன் எந்த அளவுக்கு செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்பான். அந்த செய்முறை கல்வி தான் நம்ம நாட்டில் இந்தியாவில் இருந்தது. அந்த அந்த கல்வி முறைக்கு தான் ம். அந்த செய்முறை கல்விக்கு பேரு தான் குருகுல கல்வின்னு பேரு. குருகுலன்னு சாதி மதத்தை குருகுல். அடிப்படை கொண்டது. மணி ம். அடிக்கிறத பூச பண்றதெல்லாம் கிடையாது. ம். 80 கலைகள் தமிழர்களே 80 கலைகள் வச்சிருந்தாங்க. 64 ம். கலைகள், அட்டாங்கயோகம் 8, அட்டமா சித்தி 8, 16, இதுல ஒரு 64, 80 கலைகள் வச்சிருந்தாங்க. எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற மருத்துவம் தான். அதனால இதை படிச்சாதான் டாக்டர் ஆக ம். முடியும். அறுவை சிகிச்சைக்கு தான் அது ம். அவருடைய கலையை தவிர அவ்வளவுதான். பன்னீர்செல்வம். ம்,
அவ்வளவுதான். பன்னீர்செல்வம் இருக்காரா தெரியுது. மியூட்ல இருக்காரு. ஆமா ஆமா. அதனால அழிச்சாச்சு. சொல்லுங்கய்யா, மியூட்ல போட்டிருக்கு. சொல்லுங்க. இந்த செய்முறை கல்வி எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கான்னு பாருங்க இந்த வெள்ளைக்காரன். அது பழக்கப்பட்டது தானே, என்ன இல்ல இல்ல பண்றது? அதுக்கு இப்ப இது ஆதாரமே பழக்கப்பட்டது சாதாரணமா சொல்றோம். இதான் இன்னைக்கு படிச்சு பார்த்தேன், இன்னைக்கு ஒரு வீடியோல பார்த்தேன் என்ன தப்பு நடக்குன்னு. அந்த வெள்ளைக்காரன் எவ்வளவு திட்டமிட்டு பண்ணிருக்கான் பாரு. அது ஜெகதீஷ் சந்திர போஸ் நேர்ல பாக்குறாரு. அவங்க அப்பா பெரிய பணக்காரரு, அவங்க அப்பா வந்து பெரிய பணக்காரர். அவரே வந்து அவர் வந்து நாட்டுப்பற்றுடையவர். ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்பா வந்து நாட்டுப்பற்றுடையவர். அதனால வெள்ளைக்காரர் இடத்துல பள்ளிக்கூடத்தை சேர்த்தாம அங்க இருக்கிற அவரு கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை சேர்த்து அந்த பயங்கர அறிவாளி அவரு. அப்புறம் தான் செய்முறைக்காக என்ன பண்றாரு, வெள்ளைக்காரன் பள்ளிக்கூடத்தை சேர்த்து பாக்குறாரு. வெள்ளைக்காரன் பள்ளிக்கூடத்துலயும் ஒரு செய்முறை கிடையாது. அப்புறம் அவங்க அப்பா என்ன பண்றாரு, சரி இங்கிலாந்தே அனுப்பலாம்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அனுப்புறாரு. அங்க போய் இப்பதான் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட். இதோட இதே வெள்ளைக்காரன் பள்ளிக்கூடத்தை நம்ம ஊர்ல நடத்துற எக்ஸ்பெரிமெண்ட்டே செய்ய மாட்டேங்கிறான். அதே வெள்ளைக்காரன் இங்கிலாந்து நடத்துற எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவருக்கு யாருக்கு, ஜெகதீஷ் சந்திர போஸ் அதிர்ச்சி. இதோட செய்முறையே இருக்குதுடா இங்க அப்படின்னு. இந்தியா பூரா இந்த லட்சணம் தான். நாசமா போச்சே இந்தியா, மொத்தமா நாசம் ஆயிடுது. அதனாலதான் நம்ம எவ்வளவு அதனாலதான் அந்த பன்றி குட்டின்னு சொல்ல வேண்டியது. அவன் பயங்கரமான பன்றி குட்டி அவன். அதனால இனிமேல் பன்றி குட்டி தான் பேச போறேன். வெளிநாடு போனாலும் இவன் இந்த பன்றி குட்டி தான் கருத்தான்னு சொல்ல போறேன். வரட்டும், பயங்கரமா நீ விவாதம் பண்ணித்தான் நீ மண்டை உடைக்கணும். நாம வந்து நம்ம யோகமா இருக்கான், பட்டினிமா இருக்கான். பட்டினிக்கு முன்னாடி போடான்ட்டு போக வேண்டியதா, பட்டினிக்கு முன்னாடி போக வேண்டியதுதான். போடா, நீயாடா சோத்துக்கு, நீயாடா உன்னை நம்பியாடா நான் வந்தேன்ட்டு போயிடலாம். உன்னை நம்பியா வந்துட்டு போக வேண்டியதுதான். பட்டினி போட்டு பாருங்க. பட்டினி போட்டு எந்த டாக்டர் வாய முடிட்டு போயிடுவான். பட்டினி போட்டு பாருங்க, அரசாங்கமே நடுங்க உடனே கைது பண்ணு, போட வேணேன்னு போயிட்டு இருக்கு. என்னடா பண்ணுவேன்னு கேட்கலாம். பட்டினிக்கு என் பரமரைன்னு போயிடலாம். பட்டினி இருப்பது என் பரமரைன்னு போயிடல. பட்டினிக்கு எல்லா மாதிரி தான் பட்டினி இருக்கு. நான் தான் பட்டினி இருக்கு. நம்ம பட்டினிக்கு முன்னாடி எவனும் வேலை செய்ய முடியாது. பட்டினிக்கு முன்னாடி எவனும் வேலை செய்ய முடியாது. போயிட்டு மக்கள் வந்து சாப்பிட்டு நோன்பு முறை தடை செய்து போட்டீங்கன்னாக்கா அப்புறம் அவங்களுக்கு அது வந்து ஒரு புது விதமான பழக்கம் தான். நீ இந்த நோன்பு முறை தப்புன்னு சொல்லி பார்க்கல. நீ நோன்பு முறை தப்புன்னு அறிவு விட பார்க்கல. நீ விரத முறை தப்புன்னு சொல்லி பாருங்க, இந்தியாவில் ஒரு வயல் இருக்க மாட்டான். அரசியல்வாதிக்கு திருட்டு, அரசியல்வாதி ஒரே அளவும் தெரியாதுங்க. அரசியல் பிரியாணி திங்கிறவனுக்கு என்ன தெரியும், பிரியாணி திங்கிறவனுக்கு என்ன தெரியும், மாட்டு இறைச்சி திங்கிறவனுக்கு ஆட்டு இறைச்சி திங்கிறவனுக்கு என்ன தெரியும், ஆட்டு இறைச்சி எதுக்கு திங்கணும், மாட்டு இறைச்சி திங்கணும் எதுன்னு தெரியாது. அதை தின்ன ஏன் எதிர்ப்பு காட்டுற? அது வந்து ஆரோக்கியத்தை, அது வந்து ஒரு பழக்க வழக்கத்தை இழிவுபடுத்திருக்க மேம்படுத்திருக்கு நீ சொல்லாம தவிர அதுல ஆரோக்கியம் இருக்குதா முதல்ல? அப்ப மாட்டு இறைச்சி திங்கிறவனும் இழிவானவன், ஆட்டு இறைச்சி மேலானவன் அப்படி கிடையாது. அது என்ன இழிவு செய்யணும்னு சொல்லணும். மாட்டு இறைச்சி திங்கிறவன் அந்த மாதிரிலாம் தப்பா கணக்கு போடுறது. மாட்டு இறைச்சி திங்கிறவனும் கீழானவன், மாட்டுப்பால் குடிக்கிற மேலான அயோக்கிய பயலுங்க. 2 பேரும் திருடம் கிட்டிருந்தான். 2 பேருமே உணவு வெறிங்க, உணவு வெறி. அது ஒன்றும் பண்ண முடியாது. பாக்டீரியா இல்லையா, அசைவங்கிறது பாக்டீரியா, அசைவங்கிறது பாக்டீரியா. ஆனா ஒண்ணுங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இறைச்சினாக்க உயிரியே விடுறாங்க, எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு கூட தயாரிக்கிறாங்க. கறி குழம்பு, மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிச்சுன்னா எங்க இருந்தாலும் தண்டு கட்டிட்டு போடுறாங்க. அது காரணம் கட்டினா அந்த பாக்டீரியா வந்து மூளையில ஏறிடும். அந்த பாக்டீரியா, அந்த வைரஸ் மூளையில ஏறிடும். பாக்டீரியா இருக்கு இல்லையா, அந்த 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 தீய பாக்டீரியா மூளையில ஏறிடும். தீய பாக்டீரியா உடம்புக்கு பரவி மூளையில ஏறிடும். மூளையில ஏறிட்டு அவ்வளவுதான். அப்படி அலையறாங்க. அதுல என்ன இல்ல, அது காரணம் வந்து இதுதான். அந்த வைரஸ் மேலே ஏறிடும். வைரஸ் மேலே ஏறிட்டு வெறி உருவாக்கம் பண்றது. அவன் நல்லவன் தான். சாராயம், அவன் நல்லவன் தான். சாராயம் குடிச்சு என்னவா மாறிடுறான். ஆமா ஆமா, அவன் வந்து எல்லாமே கம்ப்ளீட் நிலைய மருந்து கச்சாமுச்சான்னு பேசுறானுங்க. மூளை கெட்டு போய் உடனே மூளையில ஏறிடுது இல்லையா. மூளை கெட்டு போய் என்ன ஆச்சு? ஆமா ஆமா, அதேதான். அவன் நல்லவன் தான். அந்த வைரஸ் அவ்வளவு கொடூரமானது. அதனாலதான் இத 1 மாசத்துக்காவது பட்டினி போட சொல்லி நபிகள் என்ன பண்ணிருக்கு, ஒரு முடிவு பண்ணி 1 மாசத்துக்காக பட்டினி போடச்சுட்டு அவர் ஐடியா பண்ணிட்டு போயிட்டாரு. புரியுதுங்களா? 1 மாசத்துக்காக பட்டினி போடுறேன்னு போயிட்டாரு. 1 மாசத்துக்காவது பட்டினி போடுறேன்னு போயிட்டாரு. அப்ப போட்டுதானே இருக்கிறாங்க. அது அது ஒரு வகையான நோன்பு முறை தாங்க. அது ஒரு வகையான நோன்பு முறை தான். நோன்புதான். அது அது என்ன, அது எந்த வகை சார்ந்ததுன்னா இயற்கை மருத்துவத்துல
அது வந்து உலர் நோன்பை அடிப்படையை சார்ந்தது. அது பேரு உலர் நோன்புன்னு பேரு. உலர் நோன்பு. அது பேர் உலர் நோன்பு வகையை சார்ந்தது. இப்ப நாம சொல்றது நீர் நோன்பு. நீர் நோன்பு தான் சால சிறந்தது. நீர் வந்து உணவுப் பொருள். நீர் உணவுப் பொருள் அதாவது நீர் என்பது உணவுப் பொருள் அல்ல அப்படின்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. நீர் வந்து உணவுப் பொருள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. நீர் வந்து சுத்தம் செய்கிற பொருள். நீர் வந்து சுத்தம் செய்கிற பொருள், அவ்வளவுதான். நீர் தான் சுத்தம் செய்யும், மற்ற எது சுத்தம். நீர் தான் சுத்தம் செஞ்சாதான். நோன்பு இருக்கிறப்ப நீரை மருந்தா கருந்தி அந்த உணவு பழக்கத்தை, கெட்டுப்போன உணவு பழக்கத்தை கெட்டுப்போனது வெளியே தரது நீர் மருத்துவம். அந்த நீர் உணவு முறை சால சிறந்தது. மற்றதெல்லாம் இந்த மத சம்பந்தப்பட்டது ஆபத்தானது. அது ரெண்டாவது வந்து அந்த உலர் நோன்பு இருந்தா வெளியவே போகக்கூடாது, அமைதியா இருக்கணும், ஊரெல்லாம் சுத்தக்கூடாது. ஏன்னா கெட்டு போய் கிடக்கும், உடம்பு கெட்டு போய் எதுவுமே நகராது, தன்னிச்சைத்தே இருக்காது. அதாவது திடப்பொருளை தின்னு போட்டு, அதனாலதான் பாரு அதனால பாத்தீங்கன்னா நோன்பு முடிக்கிறப்போ சாதாரண உண்ணாவிரதம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க, கரெக்டா இந்த பழச்சாறு திரவச்சாறு சாப்பிட்டு தான் முடிப்பாங்க. இது பொதுவான வழக்கையில பழச்சாறு கொடுத்து முடிப்பாங்க. ஏன்னா இந்த திரவகாரம் தான் தண்ணீர் கொடுத்து அப்புறம் பழச்சாறு கொடுத்தா முடிப்பாங்க. அங்க போய் யாரும் இறைச்சி சாப்பிட்டானா டைஜஸ்ட் ஆக மேல இறந்துருவான். ஹெவி வைரஸ். அதனாலதான் நோன்பு இருந்து பழகிட்டேன். அதனால இந்த கஞ்சி குடிக்கிறதுல இந்த திரவ ஆகாரம் சாப்பிட்றது அந்த அடிப்படையில தான். அது சாப்பிட்டாவே வயிறு திருப்தி ஆயிரும், அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில அவன் மறுபடி காலையில பலபடி உலர் நோன்பு தொடங்கலாம் அல்லது நீர் நோன்பு தொடங்கலாம். உலர் நோன்பு தொடங்குறப்ப நீரை வச்சுதான் உலர் நோன்பு தொடங்கணும். நீரை வச்சுட்டு முடிக்கணும், நீரை வச்சு தொடங்கணும். நம்ம முடிக்கிறப்போ அந்த வந்து காய்கறி கஞ்சி மாதிரி, பழச்சாறு மாதிரி, காய்கறி சாறு, வேக வைத்த காய்கறி சாறு அல்லது பழச்சாறு, இந்த மாதிரி பழச்சாறு அப்படியே கரைச்சி சாப்பிட வேண்டியதுதான். வேற ஒன்றும் தேவையில்லை. பழச்சாறு கரைச்சி சாப்பிட்றது, எலுமிச்சி பழச்சாறு சாப்பிட்றது, ஏதோ ஒரு பழச்சாறு சாப்பிட்றது, காய்கறி சாறு சாப்பிட்றது, எதை வேணால் சாப்பிட்லாம். ஏன்னா அது வந்து அந்த குளிர்ச்சியாகி அந்த வலுவழுப்பு உண்டாகி தண்ணி சேர்த்து இல்லாமல் நின்று போயிடும். அதாவது உடம்பு நகருகின்ற பொழுது அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாம படாத பாடுபடுங்க. நாத்தம், வாய் நாற்றம், குடல் நாற்றம் பயங்கர நாத்தடிக்கும், பிணவாடி அடிக்கும், உண்ணா நோன்பு இருந்தாலும் முதல்ல வந்து அது உண்ணா நோன்பு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா பழச்சாறு தான் கொடுக்குறாங்க. லிக்விட் ஃபுட் கொடுத்துதான் அது வந்து இன்னைக்கு தப்பா போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே பிரியாணி சாப்பிட்ற மாதிரி போயிடுது, எல்லாமே ரொம்ப கொடூரமா மாறிடுது. நோன்பின் மாண்பே போயிடுச்சு, நோன்பின் மாண்பே போய்விட்டது. இறைச்சி சாப்பிட்டா முடிஞ்சதுங்க ஐயா. ஆமா, அது நோன்பு முறை கிடையாது. மீண்டும் விஷமா மாறி, உடம்பு ஏற்கனவே விஷமா இருக்குது. அந்த உடம்பு வந்து விஷத்தை வெளியேற்றி அந்த நாக்குல உணவு பாதையில் போற பிணவாடை அடிக்கும், மலத்தை வந்து இறுகி போய் கிடக்கும். அதை எடுக்கிறதுக்கு காய்கறி சாப்பிடணும். காய்கறி சூப்பு, காய்கறி சாறு சாப்பிட்டு நீங்க வந்து உள்ள இறக்கணும்னா அந்த காய்கறி சாறு போய் மலத்தை கூட்டிட்டு வெளியே வரும். இவன் திடப்பொருளை போட்டானா மீண்டும் அந்த குடல் கெட்டு போயிடும், பிணவாடை அடிக்கும், மறுபடியும் பிணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அசுத்தமே வெளியேறாது. அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அது தொடங்கிறது எப்படி, முடிக்கிறது ரொம்ப கவனமா முடிக்கணும். அந்த முடிக்கிறத பத்தி பாருங்க, இருக்குது பாருங்க. அதாவது உண்ணா நோன்பை முடிப்பது எப்படி, பக்கம் 150 151. உண்ணா நோன்பை முடிப்பது எப்படி 73ஆம் பக்கத்துல இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் ஒரு புத்தகம் இருக்கும். அந்த ஃபாஸ்டிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு புத்தகம் இருக்குது பாத்தீங்கன்னா,
ஃபாஸ்டிங் பத்தி இவர் சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல, அருமையா சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல. இது 150 151 இதுல சொல்லியிருப்பாரு. என்கிட்ட இந்த புத்தகம் இருக்கு. இதுல 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 சளி குறைந்த உணவிலையும் கொண்டு வந்திருக்காரு. தனிப்பட்ட முறையில அர்னால்ட் டெக்ரேட்டு தனிப்பட்ட முறையில் அறிவு சார்ந்த நோன்புன்னு ஒன்று எழுதியிருக்காரு. அது போக சளி குறைந்த உணவு இதுலயே அந்த அதுல தான் நம்ம சொல்றோம். அப்ப சளி குறைந்த உணவில் எழுதியிருக்காரு. ஹவு டு பிரேக் எ ஃபாஸ்ட். ஹவு டு பிரேக் எ ஃபாஸ்ட். அது ஹவு டு பிரேக் எ ஃபாஸ்ட். த ரைட் ஃபுட் ஆஃப்டர் ஃபாஸ்ட் இஸ் as important and decisive for proper result as the fast itself. எப்படி நோன்பை முடிப்பது அதை பத்தி தெளிவா இருக்கு. அது வந்து பக்கம் 150 புரியுதுங்களா? 150 151 இருக்கு. இதுலதான் இதைத்தான் நம்ம வெங்கடேசன் அழகா எடுத்து போட்டார். இது அதை வந்து என்ன சொல்லியிருக்காரு, இதுல எழுதி போட்டார். பக்கம் 150 150 அது சளி குறைந்த உணவு மூக்கஸ் கிளாஸ் டயட் ஹீலிங் சிஸ்டர்ல வந்து 150ஆம் பக்கத்தையும் 151 பக்கம் நாம எதில் பண்ணியிருக்கோம், வெங்கடேசன் என்ன பண்ணியிருக்கோம், 73ஆம் பக்கத்துல அந்த சுருக்கத்தை சொல்லியிருக்காரு. பக்கம் உண்ணா நோன்பை முடிக்கும் பொழுது சாப்பிடும் ஆகாரம் உண்ணா நோன்பை போலவே மிக மிக முக்கியமானது. அப்போ நம்ம உடம்பு வந்து சைவத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் கூட ரஷ்யாவில் நேற்று பார்த்தேன். ரஷ்யாவில் நேற்று ஒரு பையன் சொல்றான், கஞ்சியும் கோழிக்கறியும் கொடுக்குறாங்க. எங்க ரஷ்யாவில் என்ன பார்த்து அதிர்ந்து போயிட்டான்டா முண்டங்களா. கஞ்சி சரி, அந்த சைவ கஞ்சி சரி, அதோட எதை கொடுக்குறான், எதை கொடுக்குறான், கோழிக்கறி. என்னடா முட்டாள்தனம் பண்றானுங்க. என்னது சைவ கஞ்சி கொடுக்குறான் ரஷ்யாவில். என்ன பார்த்தேன் நான். ஏன்னா அந்த ஒரு பையன் வருவான், அவனை பார்த்துட்டே இருப்பான் அடிக்கடி. அவன் ரஷ்யாக்காரன் தான். எங்க நாட்டு ரஷ்யாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டே இருப்பான். தமிழ் பேசக்கூடிய பையன் ரஷ்யாக்காரன். அந்த தமிழ் கத்துக்கிட்டான். இங்க வந்து தமிழ்நாடு வந்து தமிழ் கத்துக்கிட்டான். அவன் சொல்றான், பார்த்தேன் பிளேட்ல நோன்பு சைவ கஞ்சி சரி, எந்த எந்த முன்னோர்கள் வந்து கோழிக்கறி சாப்பிட வந்து எங்க எழுதி வச்சிருக்கிறாங்க? நோன்பு இருக்கிறப்ப கோழிக்கறி சாப்பிட சொல்லி எங்க இருக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இறைச்சி சாப்பிட சொல்லி நோன்பு தொடங்குறதோ நோன்பு அதாவது நோன்பு தொடங்குறீங்க ரைட்டு, எந்த குறிக்கோளோட நோன்பு தொடங்குறீங்க, நோன்பு முடிக்கிறப்ப சைவத்துல தானே முடிக்கணும். அந்த பையனுக்கு அறிவு இல்லையா அல்லது யாரை போய் சொல்றது? இல்லைங்க, அரபு நாட்டுல அப்படிதான் இருக்கு. முழுக்க முழுக்க அப்படிதான் நடக்குது. அரபு நாட்டுல கொடுமையா இருக்குதுங்க. என்னடா பம்பா இருக்கு நோன்பு காலத்துல. என்ன இங்க எழுதியிருக்காரு பாருங்க. சரி, என்ன பண்ண நோன்பு காலத்துல இறைச்சி உணவு அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அடிப்படையே தப்புங்கய்யா, அடிப்படையே தவறு. நோன்புல என்ன, நோன்புன தூய்மை நடத்த. என்னது அது வந்து அதுதான் அந்த மதம் சம்பந்தம். அந்த மத நம்பிக்கை எப்படி போய் நம்ம ரொம்ப விவரமா இருக்கணும். மத நம்பிக்கை இப்ப இன்னைக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னு எல்லாம் யோசிச்சிருப்ப. இத்தனை பேர் சொல்றீங்களா நோன்பா இருக்கிறீங்க, அது மாதிரிதான். என்ன பண்றது, எல்லாம் நோன்பா இருக்கிறீங்க. நோன்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நோன்பு இருந்துன்னா குணசேகரன் இங்க குணசேகரன் இங்க யார வந்திருக்கிறாங்க, வெளியே போயிட்டாரு. நடராஜ் வணக்கம். யார் நடராஜ்? யாரு நடராஜ்? போயிட்டாரா? நடராஜ் வெளியே போயிட்டாரா? இருக்காரு, கவனிக்கிறாங்க தெரியல. ஏதோ கேள்வி கேட்டத்தானே. சரி தெரியல. ஆமா இருந்துட்டு போற விடுங்க. உண்ணாவிரத கால மணி என்னாச்சு? முடிச்சுக்கலாம். 12:23 12:30 முடிச்சுக்கலாம். 7 நிமிஷம். சரி, அதாவது மிக முக்கியமானது. அது நோயாளியின் நிலைமையும் உண்ணாவிரதம் இருந்த காலம் எவ்வளவு நாட்கள் என்பதையும் பொறுத்தது. நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இது நாம என்ன பண்றோம்னா, அது யாரோ இருந்துட்டு போறாங்க. இங்க என்னன்னா ஒரு நோயாளின்னு வச்சுக்கங்க. சாதாரண உணவு திங்கிறவன் குணசேகரன், ஞானசேகரன் வணக்கம் வணக்கம். தெளிவா எடுக்குதா? இன்னைக்கு என்ன வீட்டுக்கு தோட்டத்துக்கு போகலையா இன்னைக்கு? ஆமா போலங்க ஐயா, நாளைக்கு வர சொல்லிட்டாங்க ஐயா, போன் பண்ணேன். சரி சரி, இன்னைக்கு வேலைக்கு போகல, அவ்வளவுதான். சரி, அந்த உண்ணா நோன்பை முடிப்பது
தொடங்குவதும் அது இப்ப உண்ணாநோன்பு பொதுவா இருக்கிறாங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இதுல எப்படி இப்ப நாம வந்து நோயை குணமாக்குற முறைக்காக நோன்பு இருக்கிறது. இப்ப புரியுதா? இதை முக்கியமா நாம ஆமாங்க. அவன் கேட்கணும், என்ன வயசு, உனக்கு என்ன நோய் அப்படின்னு கேட்கணும். என்ன வயசு, என்ன நோயின்னு கேட்டுதான் நம்ம பண்ணணும். ஆனால் என்ன வயசுன்னு கேட்கணும், என்ன நோயின்னு கேட்கணும், நீ அசைவத்தில் இருக்கிறியா சைவத்தில் இருக்க அப்படின்னு கேட்கணும். கேட்டுதான் இந்த பயிற்சி செய்யணும். அது ஒரு பொதுவான விதி. சரியா? ஆக இந்த உண்ணாநோன்பு இருந்தவங்க எ- எப்படி செத்து போயிட்டாங்க? தொடங்கும் பொழுது சாகல, முடிக்கும் பொழுது தவறான உணவு சாப்பிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்ல வர்றாங்க. ஆமாங்க ஐயா. அதுல வந்து எப்ப 150 வருஷத்துக்கு 120 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகம் 1920 எழுதியிருப்பாரு. 1920 அவர் மறைஞ்சிட்டாரு. அப்படின்னா இது கிட்டத்தட்ட பார்த்து 1909 1910 எழுதியிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 110 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்டது தான். 110 120 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அப்பவே வந்து இந்த மாதிரி அப்ப நோய்ங்கிறது எல்லா நோயும் இருந்திருக்குது. அப்போ அந்த 2 பேரு எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு. ஆக இப்ப இருக்கிறது உலகத்துல இப்ப இந்த அரேபியர்கள் இருக்கிற நோன்பை பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை. அது வந்து ஆரோக்கியத்துக்கு கிடையாது. அது வெறுமே என்னது ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங்னு பேரு. அது நம்ம வந்து கவலைப்படுவதோ அது ஆராய்ச்சி பண்ண நமக்கு தேவையில்லை. அது ஒரு வகையான உலர் நோன்பு, அவ்வளவுதான். அது நேர்மை தருமா அதை பத்தி நமக்கு தேவையில்லை, அது கருத்து சொல்ல முடியாது. ஆனா நாம செய்யறப்ப என்ன பண்ணணுங்கிறத கேள்வி. நாம செய்யறப்ப என்ன பண்ணணும்? அவனை வந்து கேட்கணும், எப்ப என்ன வயசாச்சுன்னு கேட்கணும். குறைஞ்சபட்சம் என்ன வயசாச்சு, என்ன நோயாச்சு, அதை நானே கேட்பேன் இல்லையா? என்ன சைவமா அசைவமா கேட்பேன். நான் கேட்காம யாரையும் கேட்கறது இல்லை. சைவமானு கேட்பேன், அசைவமானு கேட்பேன். தின்னு கெட்டவனா கேட்கும்போதே தெரியும் அவன் தின்னு கெட்டவனு தெரிஞ்சு போயிடும். தின்னு கெட்டவனுக்கு நோயே வருது. யாருக்கு வருது? திண்டு கட்டுறதுதான் நோயே வரும். இதுலயே தெரிஞ்சு போச்சு, நோய் வந்தவன் தின்னு கெட்டவன் தெரிஞ்சு போச்சு. அதுலயே அவன் மாட்டிக்கிறான். தின்னு கெட்டவன் தான் ஆஸ்பத்திரிக்கு போற, தின்னு கெட்டவன் தான் மருத்துவமனைக்கு போய் டாக்டர் பாக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் போறாங்க. அவன் போனா கடைசியில் எங்க போய் மாட்டிக்கிறான்? அவனும் தின்னு கெட்டவன் தான். யாரு தின்னு கெட்டவன்? டாக்டரும் தின்னு கெட்டவன், நீ ஏன் தின்னு கெட்ட. ரெண்டு தின்னு கெட்டவன் போய் எப்படி ஆரோக்கியம் தர முடியும்? தர முடியாது. மாட்டிக்கிட்டானா? பக்க விளைவுகளை ஏற்படுத்தி மறுபடியும் நோய் தான் வந்து விளைவிக்கும். அருமை அருமை அருமை. பக்க விளை கரெக்டா சொல்றாரு பாருங்க. பக்க விளைவை அழுத்தி வைத்து நோய்களை அதிகமாக்கும். அது அப்படியே சல்லி வேற. எப்படின்னா சல்லி வேற கொன்றது, அது ஆணி வேர் வளர்ந்துட்டே போகும். சல்லி வேற தான் கொண்டுவேன், ஆணி வேர் வேகமா வளர்ந்துட்டு போகும். பக்க விளை என்பது சல்லி வேர், நல்லா புரிஞ்சுக்குங்க. மருந்து மாத்திரை என்பது சல்லி வேரை கிள்ளுவது தான். ஆனால் அந்த மருத்துவர் கொடுக்குற சல்லி வேறது ஒழிஞ்சு போகும். ஆனால் ஆணி வேர் என்ன ஆகும்? பயங்கரமா வளர்ந்துட்டு போகும். ஆளை போட்டெறியும். என்னது? ஆளை கொள்ளாம விடாது. இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. இது இயற்கை எப்படி வேட்டையாடுது பாருங்க. இயற்கை தெளிவா இருக்கு. நீ மருந்து கொடுத்தீங்கன்னா சல்லி வேறத்தான் நீ சல்லி வேறத்தான் நீ கொள்றையே தவிர என் மூலத்தை கொல்ல முடியாது. என்ன பண்ணுது இயற்கை? என்ன பண்ணுது? என் மூலத்தை நீ கொல்ல முடியாது. எந்த நோய் வந்ததுன்னு அந்த நோயில உன்னை சாகடிப்பேன். எந்த நோய் வந்ததோ அதே நோயில தான் உன்னை சாகடிப்பேன். நீ மருந்து கொடுத்தீங்கன்னா கைகால் வலிக்கு, தலைவலிக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை, அதாவது நான் மூல நோய், நான் ஆணி வேறு இருந்து கிளை வேற நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. கிளை வேறு சல்லி வேற பார்த்துட்டு இருக்கிற. கிளை வெட்டுற மாதிரி, மரத்தை வெட்டாம கிளை வெட்டுற மாதிரி நீ பண்ணிட்டே இரு. நான் இன்னொரு பக்கம் வளர்ந்துட்டே போவேன். இந்த பக்கம் கிளை வெட்ட இன்னொரு பக்கம் முளைக்கும். மரத்தை ஒரு கிளை வெட்டி பாருங்க, அந்த பக்கம் முளைச்சிட்டு போகுதே இல்லையா? எத்தனை முறை வெட்டினாலே மரம் வேற பக்கம் முளைக்குதே இல்லையா? அப்போ வேரோட புடுங்கிறது தான் கரெக்ட். என்னது சொல்றாங்களா? அக்கு வேறு ஆணி வேரோட புடுங்கிற தத்துவம் வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு அந்த இது கிடையாது. எது ஃபாஸ்டிங் தெரியாது, பரிணாமம் தெரியாது, இறப்பு பிறப்பை பத்தி தெரியாது, பிறவி நிலை பத்தி தெரியாது, முக்தி நிலை தெரியாது. என்னது? முக்தி நிலை. முக்தி நிலை தெரியாது, பிறப்பிறப்பு தெரியாது, முக்தி நிலை தெரியாது. இப்ப நாம முக்தி பத்தி பேசுறோம். இந்த முக்திக்கு இன்னொரு பேரு தான் சமாதின்னு பேரு. தமிழ்ல முத்தி போச்சுன்னு வரும்ல, முத்துதல்ல முக்தின்னு பேரு, முத்தி நிலைன்னு பேரு. முத்துச்சுன்னா முத்துன்னு சொல்றோம் இல்லையா? திரண்ட பொருளுக்கு தான் முத்துன்னு பேருங்க. கடல்ல வந்து சிப்பி உண்டாகுது, சிப்பிக்குள்ள அந்த ஒரு என்னமோ ஒரு அணு போகுது, என்னமோ நடக்குது, கடைசியில் அதை சுத்தி வந்து திரளுது. கடைசியில் அது நல்ல முத்துனால்தான் அதை வந்து விலை மதிப்புல தான் மாறுகிறது. ஒரு பழம் முத்துனாச்சா அது சுவை தெரிகிறது. அப்ப பழம் முத்துனாத்தான் அடுத்த பரிணாமத்துக்கு போகுது. அது இன்னொரு உலகத்தை படைக்கிறது. ஒரு விதை பழுத்து கீழே விழுந்து காய் கணிஞ்சு பழம் பழுத்து கீழே விழுந்துச்சுன்னா அது இன்னொரு உற்பத்திக்கு அது போகுது. இதுதான் இயற்கை நிறை. அது இன்னொரு பரிணாமத்துக்கு போகுது, உயிரை உற்பத்திக்கு போகுது. இதுதான் உண்மை. இவன் ரெண்டையும் சாக விடாம நோவுல சாகடிக்கிறான். நோவுல செத்தான எந்த பிரயோஜனம் இல்லாம
அவன் வந்து அந்த கம்ப்ளீட் பண்ணாதனால இது மறுஜென்மங்கிற ஒரு தத்துவத்துக்கு போயிருது. என்னது மறுபிறவி அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்கு போயிருது. அது நீ போறையே இல்லையா? தொட்டகர விடுவதில் என்ற மாதிரி மறுபடியும் பிறப்பு செயல மாட்டி சிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அது வந்து நிரூபிக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது. அது இப்பவே அது உடனே செத்தவன் உடனே வந்து மறுபிறவி எடுக்கிறானாலும் தெரியாது, அது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த குறைதான், அது குறைதான் அவன் சாகிறான். நோவில் செத்தவனை போய் இப்போ யாரும் நோய் வந்தா விரும்புறது இல்லை, மரணத்தையும் விரும்புறது இல்லை, நோயையும் விரும்புறது இல்லை. அப்ப இந்த விருப்பத்துல அப்ப விரும்பாதான் நீ சாகுற, ஐயோ ஏன்னு கத்தித்தானே சாகுற. இறைவனடி நான் சாக போறேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், ஐயோன்னு கை வலி இல்லை, புற்றுநோய் வந்தா ஏன் கத்துற, சாவை கண்டு பயப்படுற, அப்புறம் கத்தாம வாய் மூடிட்டு இருக்க வேண்டியதானே, ஏன் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறீங்க? இறைவனிடம் கையேந்துன்னு சொல்லுவேன், வயிற்று வலி வந்து நேரம் ஆஸ்பத்திரி கூட்டிடுவேன், ஏன் இறைவன்ட்டு போக வேண்டியதானே? இறைவனிடம் கையேந்துகள் அப்படி இல்லை என்று சொல்வதுன்னு பாட்டு பாடுறேன், வயிற்று வலி வந்து அப்புறம் அங்கே கையேந்து வேண்டியதானையா, ஏன் ஆஸ்பத்திரிக்கு ஓடுற? அந்த பாட்டு பாடுறவனே அங்கே ஓடிடுறான். இந்த பாட்டு பாடுறவனே ஒரு பாட்டு பாடுறவனுக்கு நெஞ்சு வலி வந்து எது விமானத்தில் ஏறி இருக்கு, எது கப்புன்னு அடைச்சிருக்க மாட்டேது, பயந்து போய் அவ்வளோ ஓடிட்டான். போய் பார்த்துருக்கா, ஒன்றும் இல்லடா நீ ஃபர்ஸ்ட் அட்டாக்டான்ட்டா, எதுமோ சொல்லி பயப்படுத்தி அனுப்பிச்சு விட்டா. அது இல்லை இதில் ஏதோ ஒரு காரணம் சொல்லு. நல்ல வேலை மண்டையை போட்டிருந்தானே இன்னைக்கு தீர 2வது நாள். இன்னைக்கு என்னது மண்டையை போட்டிருந்தானே 2வது நாள், நாளைக்கு 3வது. அட கொடுமையப்பா, என்ன தின்னானா என்ன பண்ணு. இப்போ நெஞ்சு வலின்னா நெஞ்சு வலியில ஆஸ்பத்திரி பண்ண சிரிச்சுட்டே இருந்தேன் நானு. சரி நெஞ்சு வலிக்கு ஆஸ்பத்திரி பண்ண, சரி அது பிரச்சனை உள்ளதானே வந்துச்சு. இன்ஜினுக்கு நெஞ்சு வலி வந்துடுது, அத்தனை பேரும் காலி. இன்ஜினுக்கு நெஞ்சு வலி வந்து விமானத்துல இன்ஜினுக்கு நெஞ்சு வலி வந்துருதுன்னா மொத்த பேரும் காலி, அது செத்து போயிருப்பாங்க நேரம். நல்ல வேலை இவருக்கு நெஞ்சு வலி வந்த காடி. இவருக்கு நெஞ்சு வலின்னா நான் கேட்டேன், உள்ள வந்துச்சே வெளியே வந்துச்சு? அப்ப நெஞ்சு வலி உள்ளதானே வந்துச்சு, அப்ப உள்ளதானே பிரச்சனை. அப்ப எதிர்பார்த்தல் இல்லைன்னு தானே அர்த்தம். எதிர்பார்த்தலே நோய் எதிர்பார்த்தல் குறைவின் காரணமாக தான் நோய் வருது. இப்ப நீங்களே வெயில சுத்துறீங்க, நானும் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், எல்லா பக்கம் சுத்துறேன், எனக்கு மட்டும் ஏன் சாவு வருது இல்ல? எனக்கு மட்டும் டீஹைட்ரேஷன் வராதா? ஆனா சுத்தமான உடலுக்கு டீஹைட்ரேஷனே வராது. சுத்தமான உடலுக்கு வராது. டீஹைட்ரேஷன் என்ன தெரியுமா? நீர் சத்து குறைபாடு அதிகமாகிறது குறைவாகுதுதான் இந்த டீஹைட்ரேஷன். ஒன்னா அதிகமா போகும் அல்லது குறைவா போகும், அதான் டீஹைட்ரேஷன் பேரு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க இல்லையா, ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி பேப்பர்ல ஸ்டேட்மெண்ட் வருது, டிவில வருது, அவர் நீர் சத்து குறைபாடு காரணமாக அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அப்படித்தான் விளம்பரம் வந்துச்சு. நீர்ச்சத்து குறைபாடின் காரணமாக ஜெயலலிதா அவர்கள் நீர்ச்சத்து குறைபாடின் காரணமாக அவர் வந்து அப்பள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாருன்னா வீடியோ அந்த இதுல செய்தியில வாசிச்சாங்க. எனக்கு நல்லா நினைவு இருக்கு, நீங்க கேட்டு பாருங்க. ஆனா அப்படித்தான் டிவியில வந்துச்சு, அப்படித்தான் பேப்பர்ல வந்துச்சு, அதெல்லாம் நான் பார்த்தேன். கடைசியில பார்த்தேன் அது நான் 30 வருஷமா சக்கரை நோய்ங்க அந்த அம்மாவுக்கு. 30 வருஷமா ஆகாரம் நிக்கணும், சக்கரை நோய் வராம இப்ப என்னங்க ஒண்ணு? ஆகாரம் நிக்கணும், சக்கரை நோய் வராம என்ன பண்ணும்? பணக்காரி வேற, அப்புறம் பணக்காரி வேற, அப்புறம் நினைச்சே திங்க வேண்டியதானே. பணக்காரி வேற, உடம்பு வந்து 200 கிலோ இருக்குது. எத்தனை? அரை 1/4 டன்னே இருக்கு இடம், உடம்பே 1/4 டன் இருக்கும். நடிகையா இருக்கிறப்ப சின்ன பிள்ளையாட்டு இருந்த, நடிகையா இருக்கிறப்ப அப்படித்தானே? நடிகா இருக்க டங்கு 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 பாட்டு தான் என்ன வேணும் படத்துல ஆடிச்சு, அதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? இல்லடா இந்த பொம்பளை இத்தச்சோட ஆயிடுச்சு, எப்படி இருந்து இப்படி ஆயிட்டேன். விவேக் சொல்ற பாருங்க, எப்படி இருந்து இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி. அப்ப இருக்கிறப்ப எதிர்வாயும் இல்ல, அதான் சொல்றாங்க. அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க, உதிய மரம் பெருத்த உத்தரத்துக்காக. அதாவது உடம்பு அதை என்னமோ சொல்லுவாங்க, உதியம் மரம் என்னமோ மரம் வந்து உத்தரத்துக்கு, ஏதோ ஒரு மரம் பெருத்த உத்தரத்துக்காக. உடம்பு பெருத்த எதுக்காகன்னு கேட்பாங்க. மரம் பெருத்தால் உத்தரத்துக்காகும், மரம் பெருத்தால் உத்தரத்துக்காகும், மரம் பெருத்தால் உத்தரத்துக்காக. உடம்பு பெருத்தா எதுக்காகன்னு கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? மண்ணுக்கு தான் சொந்தமாங்க. இன்னொரு உதிய மரம் உண்டு சொல்லுவாங்க, அது எதுக்குமே ஆகாது. உதிய மரம்னா பொதன்னு இருக்கு, இந்த முருங்கை மரம் மாதிரி. முருங்கை மரம் பாத்தீங்கன்னா பொதான்னு இருக்கேன், எதுக்கும் ஆகாது, நல்ல மூலிகை மரம் தான். அது உதாரணத்துக்கு சொல்றது. உதிய மரம்னு பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், உள்ள அந்த சோறு தன்மை இருக்கும் தன்மை இருக்காது. எல்லா மரமே 100க்கு ஒரு 2 விழுக்காடு மரம் வந்து சாதாரண மரமா தான் இருக்கும். முருங்கை மரமே சொடக்குன்னு உடஞ்சிரும். அந்த கிராமத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உடம்பை அப்படித்தான் சொல்லுவாங்க. இந்த உடம்பை உதிய மரத்தோட ஒப்பிடுவாங்க.
உதய மரத்தோடு ஒப்பிடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன ஏரகத்து செட்டியார்னு ஒரு பாடல் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வெங்காயம் சுக்கானால், தெரியலையே, சொல்லு. காயம்னா உடம்பு, என்னது? காயம் என்பது உடலை குறிக்கிறது. வெங்காயம் வெங்காயம் வச்சுக்க. வெங்காயம்னா இப்படியே நிறைய எடுத்துக்கங்க. சமையலுக்கு போடுற வெங்காயம் இருக்குது இல்லையா, அப்படி கூட எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தா உருண்டை உருண்டையா இருக்கும், பெருசு பெருசா உருண்டை உருண்டையா இருக்குது இல்லையா? அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். இஞ்சி பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். அதை பதப்படுத்தினதுக்கு அப்புறம் இரும்பு மாதிரி ஆயிரு. எப்படி ஆயிரும்? பதப்படுத்தாத இஞ்சி பார்த்தா நொச நொசம் அடுக்கி போயிடும். நொசன்னு அடுக்கி போயிடும். அதான் சுக்கா. இஞ்சி வந்து காய்ச்சி போடும்போது சுக்கா மாறி போயிடும். அது சுக்கானா மலம் கையில பாரு அமுத்தி பாருங்க, இரும்பு மாதிரி இருக்கும். கல்லு வச்சு கொண்டு வந்த பொடியாகும். அதாவது அதுக்கு என்ன பண்ண, இந்த கெட்டுப்போன காயம் சுத்தமாக மாறி சுக்காக மாறிவிட்டால் அது மருந்தாக மாறி விடுகிறதுன்னு அர்த்தம். என்னது? மருந்தாக மாறிவிடுகிறார். அப்ப உடம்பு கெட்டுப்போன உடம்பை, நம்ம உடம்பு இப்படி வாங்க, நம்ம உடம்பு தின்னு கெட்டுப்போன உடம்பை சுத்தப்படுத்துகின்ற விட இந்த உடம்பு சுக்காக மாறி விடுகிறது. இந்த உடம்பு சுக்காக மாறிவிடுகிறது. சுக்காக மாறிட்டா அது என்னவா பயன்படுது? மருந்தாக பயன்படுது. அப்ப உடம்பு, நம்ம உடம்பு இந்த கெட்டுப்போன உடம்பு சுக்காக மாறிச்சுன்னா இந்த உடம்பு என்னவா மாறிடுது? நல்ல உடம்பா வயரமா மாறிடுதுன்னு சொல்லலாம். இப்படின்னு சொல்லலாம். மருந்தாக மாறி விடுகிறது. என்னது? மருந்தாக மாறி விடுகிறது. ஏன் இவ்வளவு தூரம் இவ்வளவு சந்தேகமா எல்லாத்துக்கும்? இவ்வளவு புளி போட்டு வளர்க்கிற மண்டையே வேலை செய்ய மாட்டேங்குது. சரியான மரமண்டைகளா. நான் தான் மரமண்டைனா நீங்களும் மரமண்டையா? இது புரிஞ்சவங்க திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க, புரிஞ்சவங்க திருப்பி சொல்லுங்க. சொலவாடை பழைய அந்த காலத்துல 1000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிற சொலவாடை தானே நான் புதுசாவா சொல்றேன். திருப்பி சொல்லுங்க ஞானசேகரன், சொல்லுங்க. இஞ்சியவே சொல்லுங்க. இஞ்சி எப்படி படப்படுறீங்க? சொல்றேன் இல்லைங்க. அதாவது வந்து நம்ம உடம்பு தின்னு அந்த உடம்பு ரொம்ப வந்து கெட்டு போயிடுது. அதுக்கு பதிலா உடம்பு சுத்தமாக அதாவது இப்ப இஞ்சி எப்படி வந்து நல்லா காஞ்சி சுத்தமா காஞ்ச பின்னாடி அது எப்படி கடுமையான சுக்கா மாதிரி அது மருத்துவமா மாறுதோ, அது போல நம்ம உடம்பும் கெட்டு அழிஞ்சு போற உடம்பு தான் எதை வந்து சுத்தப்படுத்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்கு ஒரு மருந்தா பயன்படும் அப்படிங்கிற மாதிரிதான ஒரு கருத்து தாங்க. அதுதான் இதைத்தான் டாக்டர் சொல்றாரு. உங்கள் உடம்பு சொந்த மருத்துவராக மாறுதுன்னு எழுதுறாரு. நமக்கு படிச்சாதான் எழுதியிருக்காரு பாரு இந்த இடத்துல. அவரு எழுதியிருக்காரு, உங்கள் உடம்பு பாரு, அது படிச்சு காட்டுற பாருங்க. உங்க உடம்பு சொந்த மருத்துவராக மாறுகிறது. இது எப்பேற்பட்ட அழகுன்னு சொல்றாரு. என்னது? பெரிய விஷயம். இங்க யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்கறேன். அதான் எழுதுறாரு, உடம்பு அது மட்டும் இல்ல, உங்க உடம்பு சொந்த டாக்டராக இருக்கிறது. என்னது? சொந்த மருத்துவராக மாறுகிறது. அப்படியே எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது யோகம் 3 வழிகளில் யோகம், இந்த யோக பயிற்சி அதைதான் இப்ப ஆங்கிலம் படிச்சா அறிவு வரப்போறதில்ல, ஆங்கிலம் படிச்சா ஆரோக்கியம் வரப்போறதில்ல, அது தெரிஞ்சு போச்சு. சரியா? ஆங்கிலம் படிச்சா செய்முறை கிடையாது. நான் வெள்ளைக்காரன் நிரூபிச்சுட்டு போயிட்டான். வெள்ளைக்காரன் வந்து இந்தியாவில் ஒரு நாளும் செய்முறை கல்வி அறிமுகப்படுத்தல. அதுக்கு வந்து ஜெகதீஷ் சந்திர போஸே சாட்சி. இன்னைக்கு தான் பார்த்தேன் நான் ஜெகதீஷ் சந்திர போஸ் பத்தி. இன்னைக்கு நான் வீடியோல பார்த்தேன். அவர் என்ன கஷ்டப்பட்டிருக்கான்னு அப்புறம் தான் தெரியுது. இந்த அயோக்கிய பயலுக, திருட்டு பயலுக எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான்னு இப்பதான் தெரியுது. அது மிகப்பெரிய விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு இந்த லட்சணம்னா நம்ம மாதிரி அறிவு கட்ட முண்டங்களுக்கு எங்க போறது? நாம அப்பேற்பட்ட பேரறிஞர் அவரு, சாதாரண ஆள் கிடையாது. அவர் தான் வந்து உலகத்திலேயே வந்து உயிருக்கு, இந்த தாவரங்களுக்கு உயிர் உண்டுன்னு கண்டுபிடிச்சு நிரூபிச்சவர் தான் அவர் தான். தாவரத்துக்கு உயிர் உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சவர் இந்தியாவை சேர்ந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். அப்புறம் தான் வந்து இப்ப இந்த சொல்லப்படி ஒய்ஃபை இருக்குதே, ஒய்ஃபை அது ப்ளூடூத் எல்லா அளவுக்கும் எல்லா கருமாந்திரத்துக்கும் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பயங்கரமா கண்டுபிடிச்சு இந்த அறையில ஒய்ஃபை தயார் பண்ணி மின்காந்த அறைகளை தயார் பண்ணி பக்கத்து அறையில, பக்கத்து அறையில 2-3 அறை தள்ளி ஆராய்ச்சி மையத்துல அங்க ஒரு வெடிமருந்து மாதிரி வச்சிருக்க, ஒரு துப்பாக்கி மாதிரி வெடிமருந்து செஞ்சு இங்கிருந்து ஒய்ஃபை பொத்த அமுத்தனோடனே
அங்க துப்பாக்கி தானே வெடிக்குது, தானாவே. பிடிக்குது. இந்த இடத்துல எந்த கம்பி தொடர்பு எதுவுமே கிடையாது. கம்பி தொடர்பு பண்ணுங்க. இதை கண்டுபிடிச்ச யாரு தெரியுமா? ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். அவர் என்ன பண்ணாரு, எந்த வகையான காப்புரிமை அவர் வேண்டான்ட்டாரு. என் அறிவு என்பது உலகத்துக்கு சொந்தமானு சொன்ன மாதிரி, என் அறிவு என்பது உலகத்துக்கு சொந்தமானு சொல்றாரு. மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர். ஆனா வேறு வழி இல்லாம சர்பட்டம் கொடுத்தானுங்க. யாரு? இங்கிலாந்துக்காரனுங்க, அந்த மானங்கட்ட பயலுங்க. அப்ப வந்து சர்பட்டம் இருக்கிற காலத்துல வந்து நோபல் பரிசு கிடையாது. 1901 தான் 1901 தான் முதல்ல நோபல் பரிசு கொடுக்குறாங்க. இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து எக்ஸ்ரேவுக்காக முதல் இயற்பியல்ல முதல் நோபல் பரிசு பெற்றவர் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ். அவர் தான் எக்ஸ்ரே கண்டுபிடிச்சாரு. எதை கண்டுபிடிச்சாரு? எக்ஸ்ரே கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது கண்டுபிடிச்சதுக்கு தான் நோபல் பரிசு வாங்குறாரு. யாரு? கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ். அவர் தான் முதல் எனக்கு நல்லா நினைப்பு இருக்குது. அப்ப ஆனா இவர் படிக்கிற காலத்துல நோபல் பரிசு கிடையாது. அப்ப சர்பட்டம் கொடுப்பாங்க. சர்பட்டம் கொடுத்தாவே, சர்பட்டம் யாரு கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து இருக்கிற அந்த ராயல் சொசைட்டி, அதாவது அரச குடும்பத்தினர் கொடுக்கறது. யார் கொடுக்கறது? இங்கிலாந்துடைய அரசு குடும்பத்தினர் கொடுக்கறது. சாதாரணம் அல்ல. அவன் கொடுத்துட்டாவே பேரறிவாளன் அர்த்தம். என்னென்ன அர்த்தம்? பேரறிவாளன் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துல சர்பட்டம் கொடுத்துட்டாவே பெரிய அறிஞன்னு அர்த்தம். அதான் உண்மை. நோபல் பரிசுக்கு இணையானது. நோபல் பரிசுக்கு அதாவது யோகம் 3 வழிகள் உதவி செய்கிறது. முதலாவதாக மிக உயர்ந்த உடல்நலத்தை தருகிறது. மணி என்னாச்சு? 12:45 முடிச்சுக்கிறேன். யோகம் 3 வழிகள் உதவி செய்கிறது. முதலாவதாக மிக உயர்ந்த உடல்நலத்தை அது தருகிறது. இரண்டாவதாக ஆழ்ந்த மன ரீதியாக ஆழ்ந்த 3 பாருங்க, இந்த வரிசைப்படுத்துங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க முதல்ல விடுதலை தரணும். அது உடல் ரீதியான ஆரோக்கியம் தரணும். ரெண்டாவது மன ரீதியான ஆரோக்கியம் தரணும். மூன்றாவது வெட்டவெளி என்கின்ற ஆன்மா என்கின்ற விடுதலை தரணும். உடல் ரீதியான உடல் தொடர்பான ஆரோக்கியம் தரணும், மன ரீதியான ஆரோக்கியம் தரணும். மூணாவது வெட்டவெளி என்கின்ற ஆன்மா தொடர்பான ஆரோக்கியம் தரணும். சரிங்களா? இவ்வாறு 3 வகையில் நம்மை பாருங்க ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அண்டவெளியோடு இப்ப நாம வந்து இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப நாம உண்ணா நோன்பு இருக்கிறப்ப பாருங்க, இப்ப நான் காலையிலேருந்து உண்ணா நோன்பு இருந்தா எந்த வாடையும் இல்லை. காலையிலேருந்து வாட்டர் ஃபாஸ்டிங்ல இருக்கேன். ஆனா வாயில ஏன் நாத்தம் இல்லை? சொல்லுங்க, ஏன் வாய் நாத்தம் அடிக்கல? எந்த வாடை எனக்கு தெரியும், இந்த வாடை எனக்கே தெரியும். எனக்கு இந்த வாய்க்கும் மூக்குக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு உஞ்சி தான் இருக்கு. எனக்கு இந்த வாயில வர நாத்தம் என் மூக்குக்கு தெரியும், என் வாயில வர நாத்தம் மூக்குக்கு தெரியும். ஏன் இல்லைன்னு சொல்லுங்களாம் பார்க்கலாம். அதான் சமைச்ச உணவு சாப்பிடாததுனால உங்களுக்கு உள்ளுக்குள்ளார போய் எதுவும் அழுகி போகலை, கெட்டு போகலை. அதனால வந்து உங்க உடலும் சுத்தமா இருக்குது. அதனால உங்களுக்கு ஸ்மெல் வரல. இதுதான் இயற்கை. இதுதான் வந்து அப்படின்னா எனக்கான சக்தி எங்க இருந்து வருகிறது? காற்றில் இருக்கிற நைட்ரஜன் சுத்தமானதுக்கு பிறகு, இந்த உணவு பாதை சுத்தமா இருக்கிற பொழுது காற்றில் இருக்கிற நைட்ரஜனை அது புரோட்டீனா மாற்றிக்கொள்கிறது. காற்றில் இருக்கிற நைட்ரஜனை அது மட்டும் இல்ல, என்னுடைய டிஎன்ஏ இருக்கு பாத்தீங்களா, என் தோல் இருக்கிற டிஎன்ஏ மரபணு வெளியே இருக்கிற ஒய்ஃபி, அதாவது மைக்ரோவேவ் எனர்ஜி இருக்கு இல்லையா, நம்ம உடம்பு நம்மளை சுற்றி மைக்ரோவேவ் எனர்ஜி போகுது. மைக்ரோவேவ் எனர்ஜி வந்து ஹை எனர்ஜின்னு பேரு. மைக்ரோவேவ் எனர்ஜிங்கிறது ஹை எனர்ஜி. என்னது ஹை எனர்ஜி? அதுக்கப்புறம் ரேடியோ எனர்ஜி இருக்கு, நீங்க பாருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மைக்ரோவேவ் எனர்ஜி வந்து இந்த உடம்பு என்ன பண்ணும்னா உள்ள இழுக்க ஆரம்பிக்கும். என்ன ஆரம்பிக்கும்? இழுத்து எனக்கு எனர்ஜி கொடுத்துரும். இதுதான் விஷயமே. அப்ப இந்த மைக்ரோவேவ் எனர்ஜி எங்க இருந்து வருது? விண்வெளியிலிருந்து வருது. எப்போ உண்டாச்சு? அது பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி உண்டாச்சு. இதுதான் உண்மை. அப்ப பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற எனர்ஜி இது பழக்கப்பட்டுருச்சு. இது புதுசாலாம் ஒண்ணும் கிடையாது. புதுசாலாம் இருக்கிறது தான். அவ்வளவுதான். எல்லா
எல்லா இது தாவரம் தான் செய்யுது. முதல்ல தாவரம் தான் மைக்ரோ எனர்ஜி இழுக்கும். தாவரம் தான் என்ன பண்ணும்? அப்ப எல்லாத்துக்கும் வாய் இருக்கு, மரத்துக்கு வாய் இல்லை இல்ல? எல்லாத்துக்கும் வாய் இருக்கு. புழுவுக்கு வாய் இருக்குது, பூச்சிக்கு வாய் இருக்குது, அப்புறம் ஊர்வனுக்கு வாய் இருக்குது, விலங்குக்கு வாய் இருக்குது, மனுஷனுக்கு வாய் இருக்குது, யோகிக்கு வாய். தாவரத்துக்கு வாய் கிடையாது. சரியா? அப்ப அதுக்கு வாய் என்ன தெரியுமா? தன்னுடைய உடம்பு தான் வாய். என்னது? இலைக்கடியில வந்து இலை துளைகள் இருக்குதுங்கய்யா. ஒவ்வொரு அந்த அந்த துளை அதேதான் மனிதனுடைய தோல். அதுதான் இல்லை, அது குளோரோஃபில். இது வந்து மெலோனின் பேர். அது குளோரோஃபில், இது மெலோனின் பேர். அப்ப இந்த மெலோனின் என்ன பண்ணும்னா வெளியிருந்து சக்தி உறிஞ்சு மின்சாரத்தை தயாரிக்க ஆரம்பிச்சிடும். என்ன தயாரிக்க ஆரம்பிச்சிடும்? என்னோட மின்சாரம் தயாரிச்சுட்டு இருக்குது. மல்டிமீட்டர் வச்சு பாருங்க மின்சாரம். இப்ப வாயில மல்டிமீட்டர் வச்சு காட்டுட்டா 0.8 வோல்ட் காட்டும். வாயில மல்டிமீட்டர் வச்சு காட்டு பாருங்க. வாயில மல்டிமீட்டர் வச்சு பார்த்தா 8 வோல்ட் காட்டும். 0.8 அது 800 மில்லி வோல்ட் காட்டும். அதாவது கிட்டத்தட்ட 1 வோல்ட் காட்டும். மல்டிமீட்டர் வச்சு காட்டுற பாருங்க, வேடிக்கை. அதோட பாருங்க வாயில எவ்வளவு மின்சாரம் வருதுன்னு பாருங்க. இது ஒரு மல்டிமீட்டர். இப்போ டிசிஏசின்னு ரெண்டு சொல்லுவாங்க. இப்போ ஜீரோல இருக்குது பாருங்க. இப்போ ஜீரோலுக்கு தெரியுதா? தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் கம்பி இருக்கு. பிளஸ் மைனஸ் கம்பி இருக்கு. இதுல ஒரு செம்பு கம்பி, ஏனோடுக்கு செம்பு கம்பி, கேத்தோடுக்கு அலுமினி கம்பி வச்சுக்கிட்டோம். சிகப்பா இருக்கிறது செம்பு கம்பி, சிகப்பா பாரு. இந்த இடத்துல வெள்ளையா இருக்கிறது அலுமினி கம்பி. அலுமினிக்கு வெள்ளையா இருக்கு. இங்க வாயில் வைக்கிறேன், இங்க பாருங்க. .71 காட்டுது. அதாங்க அது 0.7 எப்படி தெரியுமா அர்த்தம்? 700 மில்லி வோல்ட் காட்டுது. என்னது? 700 மில்லி வோல்ட். ஆமா ஆமா ஆமா. பேட்டரி சாதாரண பேட்டரி 1.5 வோல்ட். சாதாரண சின்ன பேட்டரி இருக்கு இல்லையா, அது 1.5 வோல்ட். இதா இப்ப நான் சும்மாவே 0.7 வோல்ட் எடுத்துட்டேன். அப்ப என் உடம்பு மின்சாரம் தயாரிக்குதே இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்படியே இதுதான். இது அப்படியே இல்ல, ஒவ்வொரு செல்லிலும் தயாரிக்கிறது. என்ற மொத்த உடல் கிடையாது. என்ற ஒவ்வொரு மைக்ரோ செல்லுமே 0.7 வோல்ட்னா என் உடம்பு அணுகுண்டு மாதிரி இருக்குன்னு அர்த்தம். என் உடம்பு அணுகுண்டு மாதிரி. என் உடம்புல பல ட்ரில்லியன் 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 செல்கள் நான் இருக்கு. ஒரு செல்லுடைய மதிப்பு தான் இது. ஒரு செல்லுடைய மதிப்பு என்னது? 0.71. 700 மில்லி வோல்ட் நடத்தும். புரியுதுல? 0.5னா அரை வோல்ட் நடத்தும். 0.7 700 மில்லி வோல்ட் நடத்தணும். புரியுதா? 700 மில்லி வோல்ட். 1.0னா 1 வோல்ட் நடத்தும். இப்ப வந்து 0.7னா 1.5 வோல்ட்ல பாதி. 1.5 வோல்ட்ல பாதினா 0.75 அர்த்தம். அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3/4 வோல்ட். கரெக்டா சொல்றீங்க. ஒரு செல்லுல 3/4 வோல்ட். எத்தனை செல்ல? ஒரு செல்ல. உடம்புல என் உடம்புல எத்தனை செல் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எங்க உடம்புல பல லட்சம் கோடி செல் இருக்குது. நம்ம உடம்புல எப்படி வானத்துல இருக்கிற நட்சத்திரம் என்ன முடியாதோ, வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை யாரு என்ன முடியாதோ சொல்லுவாங்க. அர்ஜுனன் பொண்டாட்டி என்ன முடியாது, அர்ஜுனன் பொண்டாட்டி என்ன முடியாது, வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை என்ன முடியாதும்பாங்க. என்ன? அர்ஜுனன் பொண்டாட்டி என்ன முடியாதம்மா. ஆமா, இது புடவைய மடிக்க முடியாது, நட்சத்திரத்தை என்ன முடியாதுன்னு. ஆமா, அதே மாதிரி இந்த வானத்தை பத்தி தான் சொல்லுவாங்க. அப்ப இத புரிஞ்சு போச்சா? நம்ம உடல் செல்களே 70 லட்சம் கோடி செல்கள் இருக்கு. நம்ம உடல் வந்து 70 லட்சம் கோடி செல்களால் இத வந்து என்ன பண்ணோம்னா இந்த செராமிக்ல கொண்டு வந்து மின்சாரமா கொண்டு வர்றது என்னுடைய திட்டம். அதுக்கு தான் இந்த பிஜிட்ட பேசிட்டு இருக்கிறேன். மீண்டும் பேசுவோம். இதுதான் வந்து எதிர்காலத்துல வரக்கூடிய மின்சாரம். இது எப்படி பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, அது செராமிக்ல கொண்டு வரணும். செராமிக்னா செங்கல் மாதிரி. அது வந்து சோடியம், தாவரத்தில் இருக்கிற தாவரத்தை பார்த்து. இப்போ நம்ம உடம்புல சோடியம் இருக்குது, நம்ம உடம்புல மெக்னீசியம் இருக்குது, நம்மள இரும்பு இருக்குது. மூணையும் அப்படியே கலக்கி
சுட்டு எடுத்ததுக்கப்புறம் சுட்டு அப்புறம் செங்கல் மாதிரி ஆயிரும். அந்த செங்கல் ஒரு பக்கம் வந்து அலுமினி கம்பி ஒட்ட வச்சுக்கணும், இன்னொரு பக்கம் செம்பு கம்பி ஒட்ட வச்சுட்டு தண்ணிக்குள்ளே போட்டோம்னா வீட்டுக்கு தேவையான மின்சாரம் வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணிக்குள்ளே போட்டணும், வாயில் தண்ணி இருக்கிறதுனால அது அந்த மாதிரி வரப்போகுது. இதுதான் விஷயமே. நான் முடிச்சுக்க போகிறேன். இன்னும் ஒரு அரை நிமிஷம் தான் இருக்குது. 7:12 ஆச்சு. இதுதாங்க ஐயா, யோகம் வந்து 3 வகைகளில் முன்னேற்றுகிறது. அது எல்லாரும் செஞ்சு பாருங்க, முன்னேறுங்க. சரியா? நன்றி, வணக்கம். நன்றி.